சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி பாத்தீங்கன்னா 3வது முறையாக கோப்பையை கைப்பற்றி சாதனையா படைச்சிருக்காங்க. நியூசிலாந்து அணி 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர வெல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்திய அணி ஃபைனல்ல அபாரமாக விளையாடி சாதனை படைச்சிருக்காங்க. குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா ஆரம்ப கட்டத்துல அதிரடியாக விளையாடி ஆட்டத்துல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட கொடுத்தாரு. தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள நியூசிலாந்து அணி கேப்டன் அவர்கள், இந்த தொடர் எங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல தொடராக அமைஞ்சிருக்கு. இந்த தொடர் முழுக்கவே எங்களுக்கு பல சவால்கள் அளிக்கப்பட்டது. அதனை ஒரே அணியாக இணைந்து நாங்கள் எதிர்கொண்டோம். இன்று ஒரு பலமான அணியால தான் நாங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். இந்த தொடர்ல ஒவ்வொரு நேரத்திலுமே எங்கள் அணில ஒவ்வொரு வீரர்கள் அபாரமாக விளையாடி எங்களுக்கு வெற்றியை பெற்று தந்திருக்காங்க. எங்களுடைய பவுலர்களும் நல்ல முறையில செயல்பட்டிருக்காங்க. நாங்க பவர் பிளேவ்ல தொடர்ந்து சில விக்கெட்டுகளை இழந்தது தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இதற்காக இந்திய அணியுடைய சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள். நாங்கள் ஒரு 20-25 ரன்கள் குறைவாக அடித்து விட்டோம். ரோஹித் சர்மாவும் கில்லுமே அபாரமாக விளையாடினாங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஸ்பிட்ச் கூட இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சர்ச்சையாக பேசியிருக்காரு. இவர் மட்டுமல்ல, துபாயில இந்திய அணியுடன் விளையாடிய அனைத்து அணிகளிடமிருந்து வந்த குற்றச்சாட்டு, இந்திய அணி பாத்தீங்கன்னா அனைத்து தொடர்களையுமே ஒரே ஸ்பிட்ச்ல விளையாடுறாங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு அப்படின்றதுதான். ஆனா சாண்டர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரோஹித் சர்மா கூட நேத்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாரு. அதாவது எல்லோருமே இந்த கிரவுண்ட் எங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. சோ எங்களுடைய ஆட்டத்தை பார்த்து இவ்வளவு கூட்டம் கூடுது, அதனால ஹோம் கிரவுண்ட்னு சொல்றாங்களோ அப்படின்னு நக்கல் அடித்துமே பேசியிருப்பாரு. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.